இன்று காரைக்குடியில் டிவிகே ரவுடிகள் தாக்கிய விஷயத்திற்காக கதறிக்கொண்டிருக்கும் இந்த இடும்பாவனம் கார்த்திக் உட்பட அனைத்து என்டிகே வெண்ணைகளுக்கும் என்னுடைய கேள்வி என்னென்னா, வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். வெளுத்து எடுப்போம் ஒன்றில். கரூர் படுகொலை நடந்தது எப்படி தெரியும் இல்லை? எப்படி நடந்துச்சு? 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடினவுடனே செந்தில் பாலாஜியோட ரவுடி பசங்க ஆட்கள் செருப்பு வீசினாங்க. அதுக்கப்புறம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அங்கே படுகொலை நடைபெற்றது. ஆனால் இதுக்கு டிவிகே தலைவர் விஜய் அவர்களை கைது பண்ணணும். அதுவும் எப்படி கைது பண்ணணுமோ, அல்லு அர்ஜுனை அங்கே கைது பண்ணாங்க இல்லையா, ஏதோ கூட்ட நெரிசலில். அதில் நடந்த மாதிரி இது நடந்திருக்கு, அதனால் கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடும்பாவனம் காத்து கதறின்னு இருந்தான் அன்றைக்கி ஃபுல்லாக. எல்லா ஆதாரத்தோடு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் என்றைக்கு கதறினா, எப்படி கதறினா எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடும்பாவனம் கார்த்தி தான் இன்றைக்கி கதறான். ஏன்னா திமுககாரனை அடிச்சிட்டான். ஏன்டா திமுககாரன் எப்பயுமே ரவுடித்தனம் பண்ணுவான்றது உலகத்துக்கே தெரியும். அவன் டிவிகேயில் இருக்கிற அந்த தொண்டர்களை அடித்து கொலை செஞ்சப்போ உனக்கு தப்பாக தெரியல. இன்றைக்கி உன்னோட ஆளுங்களை அடித்தது தான் உனக்கு தப்பாக தெரியுதா? இதுக்கு தாண்டா வெக்கம். இந்த இது இருக்குல்ல, நாளைக்கு கிழமை பார்த்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாம் திருப்பி அடிக்கும். சூனியம் வைக்கிற மாதிரி திருப்பி அடிக்கும். நீ பேசின பேச்சை உன்னை திருப்பி அடிக்குது பற்றியா? இவ்வளோ தாண்டா இடும்பாவனம் கார்த்தி உன்னோட நிலமை. அசிங்கப்பட்ட பற்றியா? எச்சத்தனமாக திமுக நீங்கள் ஆதரவு பண்ண, நீங்கள் அதே திமுக அவனை அடிச்சுட்டான் பற்றியா? தூ. கமாண்ட் செக்ஷனில் கூவ போகிற என்டிகே வெண்ணைகள் முதல்ல என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடும்பாவனம் கார்த்தி என்ன பேசியிருக்கான், கரூர் சம்பவம் பற்றி என்ன பேசியிருக்கான்னு போட்டிருக்கேன். படிங்கப்பா படிங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கூவுங்க. லப லப லபன்னு புள்ள பூச்சி மாதிரி கூவுங்கடா.